கரூர் தாவேகா மாநாட்டில் இதுவரைக்கும் 41 பேர் இன்னைக்கு காலையில் வரைக்கும் இறந்துருந்தாங்க. இன்னைக்கு சாயங்காலம் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்த ஒருத்தர் இறந்து போயிட்டார். ஆக மொத்தம் 42 பேர். இந்த 42 பேரும் இங்கே வந்து தான் இறந்து போனாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்குறது யார் தெரியுமா? ஆதவ் அர்ஜுனா. வந்தவங்கள்லாம் எங்கள் கூட்டத்துக்கு தான் வந்து செத்தாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? உறவினர்கள் வந்து அடையாளம் காட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் அஃபிடவிட் தாக்கல் பண்ணியிருக்கார். இதை நான் சொல்லலை, ஆதவ் அர்ஜுனாவோட வழக்கறிஞர் இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறார். செத்தவங்களை நேரில் போய் பார்க்காம பனையூர் பங்களாவில் வந்து விஜய் ஒளிஞ்சிக்கிறாரு அப்படின்னாக்க அவரோட கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகி, நீ எல்லாம் உண்மையிலேயே எங்கள் கட்சி கூட்டத்துக்கு தான் வந்து செத்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறாரு. என்ன ஆதாரம்னு தெரியாமல் எதுக்காக சார் வந்து 20 லட்ச ரூபாய் இழப்பீட்டு தொகை அறிவிச்சிங்க? நாளைக்கு என்ன அடிப்படையில் அந்த காசை கொடுக்க போகிறீங்க? மாநில அரசு அறிவித்த 10 லட்ச ரூபாய் இழப்பீட்டு தொகையை இன்னைக்கு போய் கொடுத்துட்டாங்க. நீங்கள் அடுத்த 20 லட்ச ரூபாயை கொடுக்கணும் அறிவித்ததின்படி. எங்கள் கூட்டத்துக்கே நீங்கள்லாம் வரல அப்படின்னு சொல்லி டிஸ்ஃபோன் பண்ணுறீங்களே, நாளைக்கு எந்த அடிப்படையில் அந்த காசை கொடுக்க போகிறீங்க? நாளைக்கு கரூருக்கு நாம் போகணும், அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கோர்ட்டில் மனு போட்டிருக்காரு விஜய். பாதுகாப்பு வேணும் அப்படின்னு. கோர்ட் அந்த அனுமதியை கொடுத்து போலீஸ் பாதுகாப்போட கரூருக்கு இறந்தவர்களோட வீடுகளுக்கு நாளைக்கு போகிறீங்கன்னு வைங்க, எந்த வீட்டை தேர்ந்தெடுத்து போவீங்க?